ஒரு தப்பா நினைக்கிறேன். நீ எனக்கு புத்தி சொல்லாத. அண்ணி அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிட்டா காலம் பூரா அவளுக்கு அடிமையா இருக்குன்னு எத்தனை தடவை சண்டை போட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அது எப்படி உன் இஷ்டமோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ஏன் இஷ்டம். ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அன்னைக்கு கூட உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கும் போது அந்த ரிப்போர்ட் இவர் காமிச்சிட்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கேளுங்க நீங்களே. இதுக்கு என்ன சொன்ன? 12 மணி நேரத்துல செத்துருவாருன்னு சொன்னேன். அவர் வாய வச்ச மாதிரியே 12 மணி நேரத்துல செத்துட்டார். அப்ப கரெக்டா தானமா சொல்லிருக்கான். சொன்ன மாதிரியே செத்துட்டார்ல. செத்துட்டு போறாரு, அது பிரச்சனை இல்ல. ஆனா யாராச்சும் அப்படி நெகட்டிவா சொல்லலாமா? ஒன்னும் ஆயிடாது, ஹாப்பியா இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாசிட்டிவா தானே சொல்லணும். நெகட்டிவா இருந்த ரிப்போர்ட் எப்படிமா பாசிட்டிவா சொல்ல முடியும்? சொல்லணும், பாசிட்டிவா தான் சொல்லணும். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. செத்தவன் காதுல கூட போய் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லாதான் இருக்கீங்க, நல்லாதான் இருக்கீங்க, நல்லாதான் இருக்கீங்கன்னு சொன்னா செத்தவன் கூட உயிரோட எந்திரிச்சு வந்துருவான். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா, இங்க பாருமா, உங்க அப்பா உங்க அண்ணனை தனியா கூட்டிட்டு போய் சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் நேராவே சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கல. சேம்.